படிச்சது 10வது மயிறு. இதுக்கு பேசுறது அவர் 1000 காளையமான் உட்காந்து 2 பேரை கூட்டிக்கிட்டு வெட்டித்தனமா பேசிக்கிட்டு வீணா போக வேண்டியது சவுக்கு சங்கரால். அவர் உன் வயசு பையன் ஒருத்தனை அஜித் குமார்னு ஒருத்தனை அடிச்சே கொண்டாங்களே. அந்த டிஎஸ்பி சண்முக சுந்தரத்தை இன்னும் அரெஸ்ட் கூட பண்ணல. 6 போலீஸ்காரங்க உள்ள இருக்காங்களே, அவங்கள சுட வேண்டியது தானே. வணக்கம், 8 நம்பர் தலைவர் பேசுறேன். மதுரையை சேர்ந்த ரெவடிய போலீஸார் என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. இது சம்பந்தமா அவர் என்ன செஞ்சிட்டாப்புல, சவுக்கு சங்கர் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காரு, உட்காந்து பேசி அவர் ஒரு பேட்டி கொடுத்த மாதிரி. அவர் எல்லாம் கரகண்டவரே சவுக்கு சங்கர், உலகத்தையே எல்லாம் கரகண்டவர், உலகத்தையே புத்திசாலி சவுக்கு சங்கர் தான். வேற எல்லா பேரும் முட்டா போயிடும், எழுத படிக்க தெரியாதவன், அறிவு இல்லாதவன், பூரா ஊர் ரசிவராசிய. அவர் மட்டும்தான் பறக்கிற சீவராசி, படிச்சது 10வது மயிறு. இதுக்கு பேசுறது அவர் 1000 காளையமான் உட்காந்து 2 பேரை கூட்டிக்கிட்டு வெட்டித்தனமா பேசிக்கிட்டு வீணா போக வேண்டியது சவுக்கு சங்கரால். அவர் ஒன்னு என்கவுண்டர் ஏன் நடத்துனீங்க? மடப்புறத்துல கொண்டான்ல அஜித் குமார, அந்த போலீஸ் என்கவுண்டர் பண்ணுங்க. ஏய், உன்னைய கூப்பிட்டு போலீஸார் பொச்சு போல காய்ச்சாரு, நீ முதலமைச்சர் குடும்பத்தையே எந்த நேரம் வச்சுக்கிட்டு தான் உனக்கு அடிக்க வேணா பண்ணுவாங்க, உனக்கு விட்டுட்டா தேடுவாங்க. உனக்கு பொது விஷயமே தெரியல. எந்த நேரம் பார்த்தாலும் முதலமைச்சர் குடும்பம், கனிமொழி, உதயநிதி, கருணாநிதி, இப்படிமா பொச்சு போல அடிக்கத்தான் செய்வாங்க. பொது விஷயத்தை யாராவது பேசுறீங்களா? எதுக்காக கூட்டி வச்சுக்கிட்டு அதாக்கும் இதாக்கும் அவர் சொல்ற. எதுக்கத்தாலும் கருணாநிதி குடும்பம் தான். காலைல விடிஞ்சா கருணாநிதி, சாயந்தரம் தூங்குனா கருணாநிதி, அப்புறம் அந்த சிறையில போடுவேன், அந்த சிறையில தான் போடுவேன். கிடக்கணும் ஆட்சி அதிகாரத்தை 2 கோடி தொண்டனை வச்சுக்கிட்டு 5 வருஷமா 25 வருஷம் ஆட்சியில் இருக்காங்க அவங்க. நீ தானே ஆளு? ஒரு சும்மா ஒரு 2000 ரூபாய்க்கு லேப்டாப் வச்சுக்கிட்டு உட்காந்து பேசுற பெரிய ஆளா நீ? நான் கேட்கிறேன், 2000 ரூபாய் மயிறு நீ வச்சிருக்க லேப்டாப், இதுக்கு வச்சுட்டு அவன் கிட்டத்தட்ட 140 எம்எல்ஏ வச்சிருக்கேன், 40 எம்பி வச்சிருக்கேன், 25 வருஷம் அந்த நாடு ஆண்டுக்கு. இது வரைக்கும் பிஜேபியால உள்ள நுழைய முடியும், அவ்வளவு பெரிய ஆளா இருக்காங்க. அவங்க குடும்பத்தை போயிட்டு தாறுமாற சும்மா சும்மா அரசியல் ரீதியாக மாதிரி சும்மா தாறுமாற வந்தா போய் பொச்சு போல அடி வாங்குறது வேலை. இதை விட்டு போலீஸ்காரனை சுடு. எப்படி போலீஸ்காரனை சுடுறது? எப்படியே சுடுறது வேற, போலீஸ்க்கு சுடு. போலீஸ்காரன் எப்படிப்பா சுடுவீங்க? அது சொல்லுப்பா முதல்ல. போலீஸ்காரன் எப்படி? இது டூட்டி. குற்றவாளியை பிடிக்கிற போலீஸ் டூட்டி. பிடிச்சிட்டு கொண்டு வந்தேன், படாத இடத்துல படி செத்து போனேன், இதுக்கு உள்ள கிடக்கேன், அது தீர்ப்பு வரட்டும், அது வேற விஷயம். எதுவுமே தெரிய நிவாரண பிடிச்சி உள்ள ஓடு. போலீஸை என்கவுண்டர் போடணும், உடனே போலீஸ் அடிச்ச கட்டி போலீஸ் என்கவுண்டர் போட சரியா? இதெல்லாம் தப்பு. இதெல்லாம் என்னையா பேசுறீங்க? பேசியா உருப்படியா? பெரிய ரவுடியெல்லாம் நீங்க போடக்கூடாது. அவர் சொல்றது ஒரு கற்பித்தல், ஒரு புது ரூட்டா போட்டு போறது. எந்த ரவுடியா இருந்தாலும் போடக்கூடாது, சட்டத்துக்கு முன்னே நிற்கணும். அப்போ கோர்ட்டு என்கவுண்டர் ஏன் போடுறாங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். முதல்ல யாரா இருந்தாலும் சரி, எந்த ரவுடியா இருந்தாலும் சரி, என்கவுண்டர் ஏன் போடுறேன் முதல்ல அதுக்கு முதல் விளக்கம் சொல்லுவோம். அவனை கோர்ட்டால தண்டிக்க முடியாது, அதை தெரிஞ்சுக்கங்க முதல்ல. 22 கொலை சொல்றேன், 15 கொலை சொல்றேன், 20 கொலை சொல்றேன். ஒருத்தனும் உழந்து வாழ்ந்த நாடு கட்டி எழுதுகிட்டு இருந்தா 20 கொலை 15 கொலை. என் ஆஸ்கார் விருதுக்கு எழுதி விடுங்களேன், தமிழ்நாட்டில இருந்து இந்தியாவில இருந்து எழுதி விடுங்க. ஒருத்தனுக்கு 15 கொலை பண்ணுவாப்பா, இந்த தெருவில் போனா 20 கொலை பண்ணுவாப்பா, அந்த தெருவில் போனா 40 கொலை. அடேங்கப்பா, பெருங்கொண்டாடி. ஆஸ்கார் அவருக்கு எழுதி விடு, தைரியமா நான் எழுதி விடு பார்க்கலாம். உன்னால எழுதி விட முடியாது, அசிங்கமா இருக்கல, கேவலமா இருக்கல. முன்னாடி மாதிரி கிடையாது. தமிழ்நாட்டுடைய நிலைமை, இந்தியாவுடைய நிலைமை ஒன்றும் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்ல போய்கிட்டே இருக்கு, எல்லா நாட்டையும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். உங்க சந்தி சிரிக்குது, எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். முன்னாடி மாதிரி கிடையாது. சீனா மட்டும்தான் சீனாக்குள்ள இருக்கிறது வெளியே வராது. நம்ம நாட்டில் எல்லா நாட்டிலும் 200 நாட்டிலேயே வெளியே வந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு நாட்டிலையும் வட கொரியா, இது 2-3 நாடு தான் இருக்கு உள்ள நடக்கிறது வெளியே தெரியும். ரஷ்யா, வேற நாடுகள்ல எந்த நாட்டில் என்ன நடந்தாலும், சத்துக்குள்ள நடந்தாலும் பொதுக்குள்ள நடந்தாலும் அவன் எங்க இருந்தாலும் பார்க்கலாம். அப்படி போய்கிட்டு இருக்கு. நம்ம நாட்டில் அது மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கேன். ரெவடியை ஏன் போடுறேன் சொல்லு. அவனால கோர்ட்டால தண்டிக்க முடியாது. ஏன் கோர்ட்டு தண்டிக்க முடியாது? கோர்ட்டு தண்டிக்கிறவங்க சாட்சி வேணும். அது பயங்கரமான சாட்சிகளுக்கு யாராவது சாட்சி சொல்லுவாங்களா? சாட்சி சொல்லுவாங்க, நடக்குமா? அது சாட்சி ஏறவே வேண்டாம், வரவும் நடக்கவும் நடக்காது. அப்போ இவனும் கொலை பண்ண வேலை கொண்டு போயிட்டே இருக்க. அதுதான் ரெவடியை கொலை பண்றது, அதுதான் ரெவடியை என்கவுண்டர் போடுறது, அதுதான் போடுறது. இது தெரியுமா தெரியாதா? எல்லாத்துக்கும் சாட்சி ஏற்ற முடியுமா? ஒரு ரவுடிக்கு பேசுறீங்க இல்ல, கோர்ட்டு பாத்துக்கிற, சட்டத்தை பாத்துக்கிற அப்படின்னு சொல்றீங்கல்ல. சவுக்கு சங்கர் ஒரு ரவுடிக்கு சாட்சியா போறீங்களா? நான் சவால் ஒரு சாட்சியா போங்க பார்க்கலாம். உங்களை தலையை எடுத்துருக்கேன், உங்களை தலையை எடுத்து விட்டுருவேன். அவன் 20 கொலையோட உன்னோட சேர்ந்து 21 கொலை. அவனுக்கு என்ன பண்ண போகுது? அவனுக்கு என்ன சாதாரண விஷயம்? கஞ்சா போடுவேன், நம்ம ரெவடியை வளர்த்து விட்டேன்னு இந்த முட்டிக்கிட்டு இருக்க. சாதாரண அப்புறாணிகளுக்கு சப்புறாணி தப்பா நாடு, அமைதியா வாழ்றவனுக்கு தான் நாடு. ஆனா இன்னைக்கு என்ன, 2 மாதிரி ரெவடிகளுக்கு, கத்தி எடுக்கிறவனுக்கு, துப்பாக்கி எடுக்கிறவனுக்கு, அணுகுண்டு வீசுறவனுக்கு நாடா மாறிக்கிட்டு வருது. அதே நான் சொன்னேன், 1000 ரெவடி எடுத்து சுட்டுங்கடான்னு நான் சொன்னேன். இவங்கன்னு சொல்லலை, நான் பொதுப்படையா சொல்றேன். ரெவடியா இருந்தா சுற்று, அவ்வளவுதான். நம்ம குழு அதே அவர் இந்த பாகுபாடுலாம் கிடையாது. அது கோர்ட்டு தண்டனை. கோர்ட்டு எதுக்குன்னா, கோர்ட்டுக்கு அப்புறம் சாட்சி சொல்ல போ, எஃப்ஐஆர் போடுவேன் போங்க, போலீஸ்ல கூப்பிடுவான் போங்க. ஒரு லேசா மல்லு கட்டி அங்கே சாட்சி சொல்ல வரமாட்டேங்கிறான் கோர்ட்டுக்கு. நமக்கு இருக்கிற 3வது ஆளு, நமக்கு இருக்கிற சாட்சி சொல்லணும்னு ஊர்ல சொல்றேன். பெரிய பெரிய ரவுடிகளுக்கு 20 கொலை பண்ணேன், 30 கொலை பண்ணு சாட்சி யாராவது ஏறுவானா? சவுக்கு சங்கர் போங்க இந்த ரவுடி நான் வெட்டும்போது பார்த்தி போய் சொல்லி கொடுங்க பார்க்க. தைரியமான ஆள் இந்த ஊரை சொல்லி கொடுங்க. மெட்ராஸ்ல வேணா சொல்லி கொடுங்க. மதுரையில 10 லட்சம் பேர் வாழ்றேன், ஒரு ஆள் சாட்சி ஏற்றி போட சொல்லுங்க. ஏற்ற மாட்டேன், எல்லாரும் பயப்படுவேன். என்ன காரணம்? நம்மளே கொண்டு விடுவேன். எதுவுமே நடக்காது.
அப்புறம் அவன் கொண்டு 21 கொலை யாரும் ஒன்று செய்யும், அவனுக்கு திருப்பி சுதந்திர மாதிரி தெரியல. அப்ப இப்படியாப்பட்ட குற்றவாளிய நீ கோர்ட்டால தண்டிக்க முடியுமா? சரி, சாட்சியே இல்லாம தீர்ப்பு சொல்ல முடியுமா நீதிபதி? தீர்ப்பு சொல்ல முடியும், அவர் வேலைக்கு ஆபத்து வந்துடும், நீதிபதி வேலைக்கு வந்துடும். ஆக சாட்சி வேணும், தண்டனை சொல்லணும், ட்ரையல் நடக்கணும், நல்ல எல்லாமே க்ளோஸ் ஆகிப்போம். அதனாலே சுற்றுறது, அதனால எண்டு கொண்டு விடுது. அதனால சவுக்கு சங்கர் பேச்செல்லாம் பொருட்டே கிடையாது. இதெல்லாம் தப்பு தப்பா பேசக்கூடாது. சவுக்கு சங்கர் போலீஸ் பிடிக்கல, ஸ்டாலின் குடும்பம் பிடிக்கல அப்படின்னா அங்கே போய ஸ்டாலின் கொடுத்தா இவர் எடப்பாடி பழனிசாமி ஏன் பேச மாட்டேங்க? எடப்பாடி ஆட்சியில் என்கவுண்டரே போடலையா? பேசினார்ல, அப்புறம் அவர் சொல்லியிருக்கணும். நீங்க எடப்பாடி ஆட்சியில் எத்தனை என்கவுண்டர் போட்டாரு? கிட்டத்தட்ட 15 என்கவுண்டர் போட்டிருக்காரு. அவரை பத்தி பேசு, அதையும் பேசுங்க. நீ சொல்ற கோர்ட்டு பாத்துக்கிறீமியா? கோர்ட்டு தண்டனை கொடுத்துக்கிறீமியா? அப்படி சொல்லு. இது எதுக்கிறதா ஸ்டாலின் தானே? எதுக்கிறதா தான் தப்பு. எனக்கு ஸ்டாலின் எனக்கு பிடிக்குது பிடிக்கல, நான் அந்த அடிப்படையில் சொல்லல, பொதுவா சொல்றேன். நியாயத்தை பேசணும். நீ என்ன நியாயமா? நம்ம காலையில் எழுந்திரிச்சா ஸ்டாலின், மத்தியானம் கனிமொழி, சாயந்தரம் உதயநிதி, ஒரு 1500 லேப்டாப் மயிரை வச்சுக்கிட்டு அவரை அங்கிட்டு 2 அறிவாளியை வரை சொல்லி கொடுத்துக்கிறார். 2 அறிவாளியை இந்த எது சாத்தியம்னு நினைச்சுதான் பேசணும். எது சாத்தியம், அது சாத்தியம் இல்ல. ஏன் நடக்குது? உங்களுக்கு தனிப்பட்ட விருப்பு உறுப்பு இருக்கலாம், காவல்துறை மேலேயும் ஆட்சி மேலேயும் முதலமைச்சர் மேலேயும். அப்படி பேசக்கூடாது. சமுதாயத்தை கெடுத்துடக்கூடாது, எல்லாரும் மனசை கெடுத்துடக்கூடாது. அதனால ஒருத்தன் கொண்டுகிட்டே போவேன், போலீஸ் இணை தண்டனை வாங்கி கொடுக்குறது, அடுத்த வாழ்றதா இல்லையா? ரவுடிகளுக்கு ஆஸ்கார் விருதை கொடுக்கக்கூடிய நாடு தமிழ்நாடு, இந்தியாவை மாறிடும்.